ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் தி ஆன் டிமாண்ட் டெலிவரி ஆஃப் ஐடி ரிசோர்சஸ் ஓவர் தி இன்டர்நெட் வித் பே ஆஸ் யூ கோ ப்ரைசிங். ஸோ உங்களுக்கு என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து க்ளவுட் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் த்ரூ தி இன்டர்நெட் வித் பே ஆஸ் யூ கோ ப்ரைசிங். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஓகேங்களா? இதுவே க்ளவுடுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் எல்லாமே அவங்கவுங்க ஃபிசிக்கல் டேட்டா சென்டர்ஸ் அண்ட் சர்வர்ஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் டேட்டா சென்டர்ஸ் அண்ட் சர்வர்ஸ் எல்லாமே அவங்க வாங்கி அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இதுவே க்ளவுட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன ரிசோர்ஸ் வேணுமோ அதை வந்து க்ளவுட் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் வித் பே ஆஸ் யூ கோ ப்ரைசிங். மெயினாக வந்து அதுதான் ஒரு மேஜர் பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லோ காஸ்ட். ஏன் லோ காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து பே ஆஸ் யூ கோ ப்ரைசிங். நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோதான் வந்து அவன் சார்ஜ் பண்ணுவான். மெயினாக ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. ஸோ இதுவே வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்ளிகேஷனுக்கு இவ்வளோ யூசர்ஸ் வருவாங்க அப்படின்னு நம்ம ஒரு கெப்பாசிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இன்கேஸ் அந்த கெப்பாசிட்டி விட அதிகமா வந்துட்டா நம்ம என்ன பண்ணணும், எகைன் நம்ம சர்வர் வாங்கி அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். இதுவே க்ளவுட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈஸியா வந்து கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு இந்த கெப்பாசிட்டி வருவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம வாங்கி சர்வர்ஸ்லாம் இருக்கு நம்ம கிட்ட. பட் ரொம்ப லோ யூசர்ஸ் தான் வராங்க. கம்மியான யூசர்ஸ் தான் வராங்க அப்படின்னா, நம்ம வாங்கி வச்சது வேஸ்ட். ரிமைனிங் எல்லாமே யூஸ் இல்லாம தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல இருந்துச்சு. பட் கிளவுட்ல பார்த்தீங்கன்னா, எப்ப யூசர்ஸ் வராங்களோ அப்பப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அப் அண்ட் டவுன் ஆயிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் அட்வான்டேஜ். ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பர்ச்சேசிங் எக்ஸஸ் கெப்பாசிட்டி தட் சிட்ஸ் அன்யூஸ்ட் டியூரிங் ஸ்லோ பீரியட்ஸ். ஸோ ஸ்லோ பீரியட் டைம்லாம் வந்து யூசர்ஸே யாரும் வரல அப்படின்னா, நம்ம நெறைய வாங்கி வச்சிருக்கோம். பட் யூசர்ஸ் யாரும் வரலன்னா, ரிமைனிங் எல்லாமே யூஸே இல்லாம தான் இருக்கும். இல்ல நெறைய யூசர்ஸ் வராங்க. நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு கெப்பாசிட்டி வச்சிருக்கோம். பட் மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்தாங்கனாலும் நமக்கு ரிஸ்க் தான். ஸோ அதனால கிளவுட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கேலபிலிட்டி தான் மெயின். இவ்வளோ யூசர்ஸ் வராங்க அப்படின்னா, எவ்வளோ யூசர்ஸ் வேணாலும் அத அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதுக்கான பிரைஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அஜிலிட்டி. ஸோ அஜிலிட்டினா ஜெனரல் மீனிங் பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி டூ மூவ் குயிக்லி அண்ட் ஈஸிலி. ஸோ யூ கேன் குயிக்லி ஸ்பின் அப் ரிசோர்சஸ் ஆஸ் யூ நீட். நமக்கு என்ன ரிசோர்ஸ் வேணுமோ அதை வந்து இமீடியட்டா நம்ம வந்து வாங்கிக்கலாம். அண்ட் கேன் டிப்ளாய் குளோபலி இன் மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு மேஜர் பெனிஃபிட்ஸ். லோ காஸ்ட், ஸ்கேலபிலிட்டி அண்ட் அஜிலிட்டி. ஸோ உங்களுக்கு கிளவுட் பத்தி புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை.